23வது ஸ்லோகம். சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம். சத்வம் விசுத்தம் வசுதேவ சப்திதம். யத் ஈயதே தத்ர புமான் அபாவ்ருதஹ. யதீயதே தத்ர புமான் அபாவ்ருதஹ. சத்வே ச தஸ்மின் பகவான் வாசுதேவஹ. சத்வே ச தஸ்மின் பகவான் வாசுதேவோ. ஹி அதோட்சஜः மே மனசா விதீயதே. ह्यदोक्षजो मे मनसा विधीयते. सत्वं विशुद्धं वसुदेव शब्दिदं. यदीयते तत्र पुमान् अभावृतः. सत्वे च तस्मिन् भगवान् वासुदेवो. ह्यदोक्षजो हि अदोक्षजः. ह्यदोक्षजो मे मनसा विधीयते. விசுத்தம் சத்துவம், தூய்மையா இருக்கிற, ரொம்ப கிளியரா இருக்கிற சத்குணத்தை ஆக்கும். வசுதேவ சப்திதம், வசுதேவன் அப்படிங்கிற சப்தத்தால தெரியப்படுறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லா இடத்திலையும் பகவான் இருக்கார். ரஜோகுண தமோகுணம் இல்லாத ஹிருதயத்துல, அந்த கரணத்துல சைதன்யமாயிட்டு பிரகாசிக்கிற வாசுதேவன். சுத்தமாயிருக்கிற ஹிருதயத்தையாக்கும் வசுதேவன் அப்படிங்கிற சப்தத்தால தெரியப்படுறது. சுத்தமான ஹிருதயத்துல வசிக்கிற சைதன்யம் வசுதேவனாயிருக்கிற அந்த நாராயணன். சத்குண ரஜோகுண தமோ குணங்களில சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிறவாளையாக்கும் நம்ம நமஸ்காரம் செய்யணும். தமோகுணம் அஜ்ஞானத்துக்கு காரணமாக்கும். பகவத் சக்தியை அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. பகவானிலேருந்து தமோகுணம் இருக்கிறவா ரொம்ப ரொம்ப தூரையாக்கும் இருக்கா. அவளோட தமோகுணத்தால அவளுக்குள்ள இருக்கிற ஆத்ம சைதன்யம் ராந்தல் விளக்குல இருக்கிற சிம்மினியில இருக்கிற கரி மாதிரி அங்க வெளிச்சத்தை மறைக்கிறது. அந்த பகவானோடு தேஜஸை மறைக்கிறது. ராந்தல் விளக்கில கரியை தொடச்சு களைஞ்சா சத்குணம் பிரகாசிக்கும். ராந்தல் விளக்கில இருக்கிற அந்த தீபம் ஜொலிக்கிற மாதிரி சத்குணம் பிரகாசிக்கும். ஜீவ சைதன்யம் நன்னா ஜொலிக்கும். எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் பகவானோடு ஜீவ சைதன்யமாக்கும் இருக்கு. அப்படிங்கிறதுனால நமஸ்கரிக்கிறவாளுக்கு எல்லாரையும் நமஸ்கரிக்கலாம். இருந்தா கூட நமஸ்காரம் சீகரிக்கிறவனுக்கு அகங்காரம் ஜாஸ்தியாகாம இருக்கணும் இல்லையா? அதனாலேயாக்கும் அகங்காரிகளை நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. இந்த அகங்காரிகளுக்குள்ளேயும் பகவான் வசுதேவன் இருக்கத்தான் சேரார். இப்ப தட்சனோடு உள்ளுக்குள்ள இருக்கிறதும் பகவான் நாராயணன் தான். ஆனா அந்த தட்சனோடு அந்த அஜ்ஞான புத்தி அகங்காரத்தை ஜாஸ்தி பண்ணும். ஞானிகளுக்கு ஞானிகளை நம்ம நமஸ்காரம் பண்ணினா ஞானிகளுக்கு அதனால வினயம் உண்டாகும். அஜ்ஞானிகளுக்கு அகங்காரம் உண்டாகும். அகங்காரிகளை நமஸ்காரம் பண்ணினா அகங்காரம் ஜாஸ்தியாகும். சத்குணம் இருக்கிறவாளை ஜாஸ்தியாக நமஸ்காரம் பண்ணினா அவளுக்கு சத்குணம் ஜாஸ்தியாகி வினயம் ஜாஸ்தியாகும். பாத்திரம் அறிஞ்சு பிட்ச போடணும் அப்படிங்கிற மாதிரி யோக்கியதை இருக்கிறவாளை பார்த்து பார்த்து வேணும் நமஸ்காரம் பண்றதுக்கு. சத்குணம் இருக்கிறவாளை நமஸ்காரம் பண்றதாக்கும் சிரேஷ்டம். சத்குணம் இருக்கிறவாளுக்குள்ளேயும் அசத்குணம் இருக்கிறவாளுக்குள்ளேயும் நல்லவர்களுக்குள்ளேயும் துஷ்டர்களுக்குள்ளேயும் பகவான் நாராயணன் இருக்கார். ஆனா கெட்டவர்களை நமஸ்காரம் பண்ணும்போது அவளுக்குள்ள இருக்கிற
அந்த அஜ்ஞானம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாயி அகங்காரம் ஜாஸ்தி ஆயிடும். ஸ்தானத்தை பார்த்துட்டும் வயசை பார்த்துட்டும் அறிவை பார்த்துட்டும் நம்ம நமஸ்காரம் பண்றோம். நமக்கு புண்ணியம் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம நமஸ்காரம் பண்றவாளுக்கு சத்குணம் இருக்கிறவாளாயிட்டே அவா இருப்பா. நம்ம யாரெல்லாம் நமஸ்காரம் பண்றோமோ அவளெல்லாம் சத்குணம் இருக்கிறவாளே இருப்பா. நமக்கு புண்ணியம் இருந்தாரா. இனி நமக்கு புண்ணியம் கம்மியாக்கும் அப்படின்னாக்கா நம்ம நமஸ்காரம் பண்றவாளுக்கு சத்குணம் இருக்காது. நமக்கு வெளிப்படையா பார்த்தோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. சில சமயத்துல சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் இதுல ஏது குணமாக்கும் அவளுக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஹிருதயத்தை பொளர்ந்து பார்த்தோன்னும் நமக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. இருந்தாலும் பகவான் இங்க சொல்றார், சத்குணம் இருக்கிறவாளை செலக்ட் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு. சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிறவாளுக்கு ஒரு சில லட்சணங்கள் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். வினயம், பகவத் விஸ்வாசம், சத்சங்க சம்பர்க்கம், கருணை, தான தர்ம சுபாவம், அதே மாதிரி அடுத்தவாளை கருணையோடு கூட்டிட்டு பார்க்கறது, இதெல்லாம் சத்குணம் இருக்கிறவாளோட லட்சணமாக்கும். பிரதிபலன் இச்சிக்காதக்கு நன்மை செய்யறவாளாக்கும் சத்குணம் இருக்கிறவா. தட்சன் அஜ்ஞானி ஆக்கும் அப்படிங்கிறதுனால அவனை நமஸ்காரம் பண்ணலை. நான் என்னோடு மனசு எப்பவுமே பகவான் நாராயணனில் லயிச்சு ஆத்மாராமன் ஆயிட்டாக்கும் இருக்கு. தட்சனுக்குள்ள இருக்கிற அந்த பகவான் நாராயணனே நான் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு நமஸ்காரம் பண்ணத்தான் செஞ்சேன். அஜ்ஞானியான தட்சன் அதை தெரிஞ்சுக்கலை. அஜ்ஞானி ஆனதுனாலதான் அவரோட சரீரத்தை நான் எந்திருந்து நின்று நமஸ்காரம் பண்ணலை. அப்படி நான் தட்சனை நமஸ்காரம் பண்ணினேன் அப்படின்னாக்கா தட்சனோட சரீர அகங்காரம் ஜாஸ்தியாகும். தட்சனுக்கு அகங்காரம் ஜாஸ்தி ஆகாம இருக்கிறதுக்காக்கும் நான் மனசால மட்டும் அந்த தட்சனோடு உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவ சைதன்யத்தை வணங்கினேன் அப்படின்னு பகவான் சொல்றார். தத்ரா பியூவராயிருக்கிற ஹிருதயத்துல புமான் பரம்பொருள் அபாவிருதா ஈயதே மறைக்கப்படாத திவ்ய தேஜஸாயிட்டு பிரகடமாயிட்டு காணப்படுறது. தஸ்மின் சத்வேஜா அங்க அந்த சத்குணத்திலையும் அதோட்சஜா இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதவனான அக்ஷஜம் அப்படின்னாக்கா இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியற அறிவு. அதோட்சஜம் அப்படின்னாக்கா இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியாத அறிவு. அக்ஷம் சொன்னாக்கா இந்திரியம் அப்படின்னு அர்த்தம். அதோட்சஜா அப்படின்னாக்கா இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு தொட்டு பார்த்துட்டோ கண்ணால பார்த்துட்டோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டோ இப்படி ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாத வாசுதேவஹா பகவான் வசுதேவனாயிருக்கிற அந்த பகவான் மே மனசா விதியதே ஹி என்னால நமஸ்காரம் செய்யப்படுறார் அப்படிங்கிறது உறுதியாக்கும். கட்டாயம் நான் அவரை நமஸ்காரம் பண்ணத்தான் செய்கிறேன். மே மனசா விதியதேஹி நான் மனசா மட்டும் தட்சனோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சைதன்யமாயிருக்கிற நாராயணனை வணங்கினேன். ஹி அது உறுதிதான். எல்லா சரீரங்களுக்குள்ள இருக்கிற வசுதேவனாயிருக்கிற பரம்பொருளை நான் நமஸ்காரம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். உறுதியாக்கும் அது. தட்சனோடு ஸ்தூல சரீரத்தையாக்கும் நான் நமஸ்கரிக்காக்கி இருந்தேன். தட்சனோடு உள்ளுக்குள்ள இருக்கிற வசுதேவனை நான் மனசால வணங்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அஜ்ஞானியா இருக்கிற தட்சனுக்கு அது தெரியறதில்லை, அவ்வளவுதான். 24வது ஸ்லோகம். தது தே நிரீட்சியா
ந பிதா அபி தேஹக்ருத் தத்தே நிரீட்சோ ந பிதாபி தேஹக்ருத் தட்சஹ மே த்விஜ் தத் அனுவ்ரதாஹ च ये दक्षो मम द्विज तदनुव्रताश्च ये यः विश्वसृग् यज्ञगदं वरोरु मा अनागसं दुर्वजसा अगरोद तिरः यो विश्वसृक् यज्ञगदं वरोरुमामनागसं दुर्वजसा करोत्तिरा ते निरीक्ष्यो न पितापि देहकृत् दक्षो मम द्विज तदनुव्रताश्च ये यो विश्वसृक् यज्ञगदं वरोरुमामनागसं दुर्वजसा करोत्तिरा दुर्वजसा अगरोद तिरः दुर्वजसा गरोत्तिरा ते निरीक्ष्यो न पितापि देहकृत् दक्षो मम द्विज तदनुव्रताश्च ये यो विश्वसृक् यज्ञगदं वरोरुमामनागसं दुर्वजसा गरोत्तिरा மூணாவது லைன்ல வரோரு போட்டிருக்கு. வர ஊரு ரொம்ப அழகான தொடை இருக்கிற அழகி அப்படின்னு கூப்பிட்டு பரமசிவன் சதீதேவி கிட்ட சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். தது அதனால தே உன்னோடு தேஹகிருத் பிதா அபி உனக்கு சரீரம் தந்த அப்பாவாக்கும் தட்சன் அப்படி இருந்தா கூடியும் பிதிருஸ்தானத்துல இருக்கிற வளர்த்தப்பாவையும் பிதா அப்படின்னு சொல்லலாம். அதாக்கும் இங்க பகவான் சொன்னது உனக்கு சரீரம் தந்த பிதாவு அப்படின்னு சொன்னது. சாப்பாடெல்லாம் தந்து உன்னை பாசமா வளர்த்துற வளர்த்தப்பா, சரீரம் தர அப்பா, பயங்களிலிருந்தும் சங்கடங்களிலிருந்தும் எல்லாம் காப்பாத்துறவர் அவரும் அப்பாவோட ஸ்தானம்தான். சரீரம் கொடுக்கிற அப்பா, அதே மாதிரி பயத்திலிருந்து காப்பாற்றுறவர் அப்படின்னாலும் அது அப்பாவோட ஸ்தானமாக்கும். உணவு தந்து பாதுகாப்பு தரவாளும் அப்பாவோட ஸ்தானத்தில் இருக்கிறவாளாக்கும். குரு துல்லியமாயிட்டு இருக்கிறவாளும் அப்பாவோட ஸ்தானத்தில் இருக்கிறவாளாக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் கணவரோடு அப்பாவும் அப்பாவாக்கும். இங்க பகவான் சொல்றார் தேஹகிருத் பிதா அபி உனக்கு சரீரம் தந்த அப்பாவாக்கும்னா கூடியும்
ദക്ഷ പ്രജാപതി മമ ദ്വിജ് എന്നെ വിരോധിയായിട്ട് പാക്കറവരാക്കും. அதனால ந நிரீட்சா, நீ தட்சன் அப்படிங்கிறவனோடு அப்பாவை பார்க்கறதுக்கு போகாதே. நீயும் நானும் ஒன்னாக்குமே, എന്നെ വിരോധിയായിട്ട് പാക്കറവാളോട് ഇടத்துக்கு നീ പോകാതെ. എന്നെ വിരോധിയായി പാക്കറ ഒന്നോട് അപ്പ, എന്നോട് മனைவியான ഒന്നെയും വിരോധിയായിട്ടേ പാരുപ്പർ. இத்தனை நாளைக்கு ஒன்ன கண்ணே மூக்கே அப்படின்னு பாசமா இருந்தவரொன்னும் இப்போ அந்த பாசத்தை உங்ககிட்ட காட்ட மாட்டார். தது அனுவிரதாக ஏ, தது தட்சனோடு சேவகர்கள் இருக்காளே அவா கூடியும் உன்னோட அப்பா சொன்னதை அதேபடி கேட்டு உங்ககிட்ட அவா மோசமா நடந்துப்பா. அஜ்ஞானிகளாயிட்டு இருக்கிற அவா இருக்காளே அவா கூடியும் உன்னோட அப்பா சொல்றது சரியாக்குமா தப்பாக்குமா அப்படின்னு யோசனையே பண்ணாக்கி ஆமாம் சாமி போடுவா, ஜால்ரா அடிப்பா. அதனால நீ அங்க போகாதே. யஹா ஏது தட்சனாக்குமோ விஸ்வஸ்ருக் யஜ்ஞகதம், பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாக்களாயிருக்கிற பிரஜாபதிகள் நடத்துற யஜ்ஞத்துல பார்ட்டிசிபேட் செய்யறதுக்கு போன மா என்ன അനാഗസം, എந்த ഒരു തവരും ചെയ്യാത്ത എന്നെ ദുർവജസ ദുഷിച്ച വാർത്തകളാല് തിരഹ ഇൻസൾട്ട് பண்ணி തിരസ അകരോത് വെളിയില എന്നെ கெட் அவுட் அடிச்சா. சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சு பந்தி சாப்பாட்டுக்கு இலையில விபவங்கள் எல்லாம் வளம்பி உனக்கு சாப்பாடு இல்லை எந்திருந்து போ அப்படின்னு சொல்லறா மாதிரி அந்த சதசிலேந்து என்ன துரத்தி அடிச்சா. அந்த பிரவൃத்தி செஞ்ச அந்த தட்சனோடு இடத்துக்கு நீ போகாதே சதீதேவி அப்படின்னு பகவான் இங்க சதீதேவி கிட்ட இப்போ ஸ்ட்ரைட்டாவே சொல்லறார். இത്ര நேரம் இன்டைரக்ட் ஆயிட்டு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ டைரக்ட் ஆயிட்டு சொல்லறார். சதீதேவி நீ அங்க போகாதே, நாணங்கடாதே. உன்னோட அப்பாவாக்கும்னா கூடியும் போய் பார்க்கறதுக்குள்ள யோக்கியதையொன்னும் அவனுக்கு இல்லை. அதனால நீ போகாதே. அப்படி இருக்கிறத கூட இருக்கிறவாளோட விஷயம் பின்ன சொல்லறதுக்குண்டா. அவளும் உன்னை இன்சல்ட் பண்ணத்தான் சேவா. போகாதே போகாதே அப்படின்னு சொல்றார் பகவான். 25வது ஸ்லோகம். யதி व्रजिष्यसि अधिहाय मद्वजः, यदि व्रजिष्यस्यधिहाय मद्वज भद्रं भवत्या न तदः भविष्यति, भद्रं भवत्या न तदो भविष्यति, संभावितस्य स्वजनाद् पराभवः, संभावितस्य स्वजनात् पराभवो, यदा सः सद्यः मरणाय कल्पते, यदा स सद्यो मरणाय कल्पते, यदे व्रजेष्यस्यधिहाय मद्वज भद्रं भवत्या न तदो भविष्यति, संभावितस्य स्वजनात् पराभवो, यदा स सद्यो மரணாய கல்பதே. என்னோட வாக்கு கேட்காதக்கு நீ அங்க போனாய் அப்படின்னா உனக்கு அந்த யாக பூமியில ஒருபோதும் நன்மை உண்டாகாது அப்படின்னு பரமசிவன் சதீதேவி கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். துவம் விரஜிஷ்யசி யதி, நான் சொன்னதொன்னும் கேட்காதக்கு இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுண்டு டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நீ போனாய் அப்படின்னாக்கா, போறதுக்கு தீர்மானம் பண்ணினாய் அப்படின்னாக்கா உன்னை நான் தடுத்து நிப்பாட்டொன்னும் மாட்டேன். உன் விதி நீ அனுபவிக்கட்டும் அப்படின்னு விட்டுடுவேன். அப்படி நீ போனாய் அப்படின்னாக்கா மத்வஜஹா, என்னோட வாக்குகளை அதிகாயா கேட்காதக்கி, சொன்ன பேச்சு கேட்காதக்கி,
நீ போனாய் அப்படின்னாக்கா, என்னோட வாக்குகளை கௌரவமாயிட்டு எடுக்காதக்கு நீ போனாய் அப்படின்னாக்கா, பவத்யாஹா ததஹா பத்ரம் ந பவிஷ்யதி, உனக்கு அதனால அங்க அந்த யாகசாலையிலேருந்து பத்ரம் ந பவிஷ்யதி, மங்களம் உண்டாகாது. ஒன்னு தன்னால தெரியணும், இல்லைன்னா அடுத்தவா சொல்லி தெரியணும். இது ரெண்டும் இல்லாதக்காக்கும் நீ கிளம்புறாய் அப்படின்னா அதனால உனக்கு சந்தோஷம் உண்டாகாது. நீ அங்க போய் சந்தோஷம் அனுபவிக்கணும் சொல்லிட்டாக்குமே போறாய், அந்த சந்தோஷம் உனக்கு அங்க உண்டாகாது. சம்பாவிதஸ்யா, திருமணத்துக்கு முன்னால உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பாசமா இருந்த சொஜனங்களிலேருந்து உனக்கு இன்சல்ட் உண்டாகும், அபமானம் உண்டாகும். அந்த அபமானத்தால உனக்கு மனசு தளர்ந்து போகும். அந்த அபமானம் அப்படிங்கிறது பராபவஹா யதா பவதி, எப்பவாக்குமோ அந்த அபமானம் உண்டாகிறது. சஹா, அந்த அபமானம் சத்யஹா மரணாய கல்பதே, அந்த அபமானம் அப்படிங்கிறது உடனடியான மரணத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு அனுபவப்படும். பூமி பிளர்ந்து கீழே போனா போரும் அப்படின்னு தோணுற அளவுக்கு உனக்கு தோணிடும். வாழறதுக்கே பிடிக்காது, உடனடியா மரணம் வரப்படாதா அப்படின்னு தோணும். அந்த அபவாத வேதனை அப்படிங்கிறது கடினமாக்கும். வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் முழுவன் அந்த அபமானம் உங்கூடவே இருக்கும், மனசை தளர்த்தும், வாழறதுக்காயிட்டு ஆசை உண்டாகாது. அதிவிரக்தி பாவம் வந்து சேரும், அந்ததாமிஸ்ர பாவம் வந்து சேரும். ஆத்மாவை வாக்குகளாயிருக்கிற வஜ்ராயுதத்தால கீறி முறிக்கிறத, அதுக்கப்புறமா அந்த ஆத்மாவுக்கு வாழறதுக்கான ஆசை உண்டாகாது. அதனால நான் சொல்றத நீ கேளு சதீதேவி, அங்க நீ போகாதே அப்படின்னு பரமசிவன் சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு சதுர்த்த ஸ்கந்தத்துல 4வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் முடிவடைகிறது.